மீட்பு திருவிழாவினை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம் புனித லூக்கா நற்செய்தி மற்றும் திருத்துதர் பணிகள், இந்த இரண்டையும் நாங்கள் வகுத்து பார்க்கின்ற பொழுது புனித லூக்கா இறைவனுடைய வாழ்க்கையை பற்றியும் இறைவன் போதித்த போதனைகளை பற்றியும் எங்களுக்கு எடுத்துரைக்கின்றார். அடுத்த பக்கமாக திருத்துதர் பணிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆரம்ப திருச்சபையிலே காணப்பட்ட அரசியல் சம்பந்தமான விடயங்களையும் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருந்தது, அந்த வாழ்க்கையிலே எவ்வாறான சம்பிரதாயங்களை அவர்கள் கடைபிடித்தார்கள் என்பதனை பற்றியும் திருத்துதர் பணிகளில் நாங்கள் பார்க்கின்றோம். புனித லூக்காவுடைய நற்செய்தி வாசகத்திலே இந்த இறை ராஜ்யத்தினை பரப்புவதற்கு பயன்படுத்திய 2 காரணம். முதலாவது காரணம் தூய ஆவியினுடைய வழிகாட்டல், இரண்டாவதாக பாவ மன்னிப்பு. இந்த 2 காரணங்களையும் அடிப்படையாக கொண்டு இறை இராஜ்யத்தை அவர் கட்டியெழுப்பினார். எனவே நாங்கள் இறைவனுடைய இராஜ்யத்துக்கு செல்ல வேண்டுமானால், இறைவனுடைய இராஜ்யத்தை நாங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமானால் என்னுடைய எண்ணங்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதனையும் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேள்வி கேட்கின்றார். இந்த நாளிலே சீடர்கள் இயேசுவை பார்த்து, இப்பொழுது நீங்கள் இஸ்ராயல் இடத்திலே இந்த இராஜ்யத்தை கட்டி எழுப்ப போகின்றீர்களா என்று கேட்கின்ற பொழுது, இந்த இடத்திலே அல்லது இப்பொழுதுதான் நீங்கள் இதனை செய்ய போகின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் எதிர்பார்ப்பது அரசியல் ரீதியான எதிர்பார்ப்புகள், அந்த சம்பிரதாய ரீதியான எதிர்பார்ப்புகள், அவருடைய வாழ்க்கையிலே இறை எதிர்பார்ப்புகள் அல்லது இறைவனுடைய எதிர்பார்ப்பு அல்லது இறை எதிர்பார்ப்பு அல்லது இறை நம்பிக்கை அவர்களிடத்திலே காணப்படவில்லை. எனவே அவர் அவருடைய எண்ணங்களை மாற்றி விடுகிறார் இறை எதிர்பார்ப்புகளாக. எனவே ஒருவருடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்க வேண்டுமானால் அவர்கள் நாங்கள் பார்க்கும் எபேசியர் எழுதிய 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு ஆண்டவரை போல நாங்கள் வாழ முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரே திருப்பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து இறைவனிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுத்து அந்த அன்பினை பெற்று தந்திருக்கின்றார். எனவே அவ்வாறு பெற்று தந்த இயேசுனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவருக்கு எவ்வாறான சாட்சியை பகிர வேண்டும், அவருடைய வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதனை அந்த எபேசியர் நூலிலே நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கையிலே அவர் பிழையை செய்யவில்லை, நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அவன் பொய்யானவனாக மாறுகின்றான். காரணம், அவருடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. அப்படி பாவம் செய்கின்றவன் பாவ சங்கீதனம் செய்வதன் மூலம் அவருடைய வாழ்க்கை மாறுவதோடு இறைவனோடு ஒன்றித்திருக்கக்கூடியவனாக அவன் மாறுகின்றான். எனவே இன்றைய நாளிலே இந்த ஆண்டோடைய விண்ணேற்பு திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அவர் இந்த உலகத்திலிருந்து இறை ராஜ்யத்துக்கு சென்று அந்த இடத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு இடத்தினை அவர் தயார் செய்கின்ற பொழுது அவர் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் எதிர்பார்ப்பது என்ன? அதுதான் இறைவனுக்கு உள்ளே நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய எதிர்பார்ப்புகள் உண்மையானதாக, பரிசுத்தமானதாக, இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்பதனையே. எனவே இதனை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இன்று நாளிலே நீங்களும் நானும் எவ்வாறான எண்ணங்களை நான் வளர்த்து கொள்ள வேண்டும், என்னுடைய எண்ணங்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும், அந்த எண்ணத்தை நான் எவ்வாறாக பரிசுத்தமாக நான் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதனை பற்றி இந்த நாளிலே சிந்தித்து பார்த்து நாங்கள் முயற்சி செய்வோம், எவ்வாறு நான் இறைவனுடைய ராஜ்யத்துக்கு செல்லுவேன் என்பதனை. எனவே அந்த வரப்பிரசாதங்களை வேண்டிய நாளிலே நன்றாக